தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலில் இருக்கிற அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டூடெண்ட்டுடைய நேம் பக்கத்தில் அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்ற குறிப்பு இருக்குது. இத்தனைக்கும் இவங்க 3வது படிக்கிற மாணவர்கள். ஜஸ்ட் ஒன்லி 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க. இது எதுக்கு இப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்ட்டு ட்விட்டரில் ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அது எதுக்குன்னா, மாணவர்களுடைய அட்டெண்டன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் கம்மியாகிட்டே இருந்ததுன்னா அதற்கு வேறு ஏதாச்சும் காரணம் இருக்குமோ, ஒருவேளை வருமானமோ, இல்லை வேறு ஏதாச்சும் புல்லிங் பண்ணுறாங்களோ, இல்லை ஜாதி ரீதியான வன்மம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது கவர்மெண்ட் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தனியாக வேறு ஒரு புத்தகம் ஒன்று இல்லைனா நோட் புக் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு ட்விட்டரில் ஒருத்தங்க சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பனான ஒரு ரெஜிஸ்டர் புக்கில் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் போடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா பசங்களுக்கோ இல்லை தெரியக்கூடாத நபர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாய்சன் மாதிரி அது அவங்க மைண்டில் ஏறிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்ம அந்த கவினோட மர்டர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜாதிலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மோசமாக ஆழமாக நம்ம ஓப்பனாகவே அது சுற்றிட்டு இருக்குது தான் தெரியுது. ஸோ இதான் கைஸ்.